ஹாய் வெல்கம் ஆல். 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நடந்த மேக்ஸ் கொஷின்ஸை மட்டும் தனியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபிபனோசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிபனோசி சீக்வன்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 8th மேக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஏன்னா 7வது 6வதோட வித்தியாசம் தான் கேட்குறாங்க. இப்போது 0வது ஃபிபனாசி நம்பரோட வேல்யூ வந்து 0. அதே மாதிரி 1வது ஃபிபனாசி உறுப்போட வேல்யூ வந்து 1. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 வந்து 0, 1 வந்து 1. இதுக்கு அடுத்து எப்படி ஃபில் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். இந்த 2வது இடத்துல என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணணும். அதாவது 0வையும் 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குமா? அதுதான் 2வது ஃபிபனாசி நம்பர். இந்த 3வது இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணணும். இந்த 1 ஆட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்குமா? அதுதான் 3வது ஃபிபனாசி நம்பர். நெக்ஸ்ட்டு 4வது என்ன பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஆட் பண்ணுறோம். 1யும் 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். இதுதான் 4வது ஃபிபனாசி நம்பர். நெக்ஸ்ட்டு 5வது ஃபிபனாசி நம்பர் வந்து அப்போது அதே மாதிரி 2 + 3 5. நெக்ஸ்ட்டு 6வது வந்து 3 + 5 8. நெக்ஸ்ட்டு 7வது வந்து 5 + 8 வந்து 13. இதை தான் ஃபிபனோசி தொடர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 0, 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் மற்றது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, 7வது 6வது ஃபிபனாசி உறுப்போட வித்தியாசம் கேட்குறாங்க. 7வது ஃபிபனாசி நம்பரோட வேல்யூ வந்து 13, 6வது ஃபிபனாசி நம்பரோட வேல்யூ வந்து 8. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 5. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2, சியோட வேல்யூ வந்து 3, அதே மாதிரி இசட்டோட வேல்யூ வந்து 26னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. FJ, 25, 16, NS, அதுக்கப்புறம் LZ, 25, 196, SX, அதுக்கப்புறம் NQ, ஆல்ஃபா, பீட்டா, WY. இப்போது இதில் இந்த ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் இந்த பார்ட்டை மட்டும் எடுங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு FJ, 25, 16, NSன்னு இருக்குது. இந்த எஃபோட நம்பர் என்னென்னு பாருங்கள். அதாவது ஏவோட நம்பர் 1, பியோட நம்பர் 2, அதே மாதிரி எஃபோட நம்பர் என்ன வரும்னா 6 வரும். இதுக்கு முன்னாடி பார்ட்லேயும் இந்த ஆல்ஃபபெட்டை வச்சு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். ஜேவோட நம்பர் வந்து 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ என்ன இருக்கும்னா 14 இருக்கும். எஸ்ஸோட வேல்யூ வந்து 19 இருக்கும். இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்குமா? அந்த மைனஸ் பண்ண நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 16 அதை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணும்போது 5 ஸ்கொயர் வந்து 25. இது கரெக்டான நீங்கள் டெஸ்ட் பண்ண என்ன பண்ணலான்னா, இந்த செகண்ட் ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது LZ, 25, 196, SX. எல்லோட வேல்யூ வந்து 12, இசட்டோட வேல்யூ வந்து 26. லாஸ்ட் நம்பர் தான் இசட்டு. எஸ்ஸோட வேல்யூ வந்து 19, எக்ஸோட வேல்யூ வந்து 24. இப்போது இந்த 12ஐயும் 26ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்கும். அந்த 14 ஸ்கொயர் தான் 196. நெக்ஸ்ட்டு இந்த 19ஐயும் 24ஐயும் மைனஸ் பண்ணும்போது 5 கிடைக்கும். 5 ஸ்கொயர் தான் 25. இப்போது இந்த லாஜிக்கை இங்கே தேர்டில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதாவது NQ, ஆல்ஃபா, பீட்டா, WY. N வந்து 14, Q வந்து 17, W வந்து 23, Y வந்து 25. ஃபஸ்ட்டு இந்த 14ஐயும் 17ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து 9. நெக்ஸ்ட்டு இந்த 23ஐயும் 25ஐயும் மைனஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 4. கொஷினில் வந்து ஆல்ஃபா, பீட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 4, 9, ஆப்ஷன் ஏ. டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது இது ஒரு முக்கோணம் வந்துருமா, நெக்ஸ்ட்டு இது ஒரு முக்கோணம் வந்துருமா, நெக்ஸ்ட்டு இது ஒரு முக்கோணம் வந்துருமா, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போனோம். பட் நம்ம வந்து இதை ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் ஃபார்மேட் பாருங்கள். இந்த முக்கோணத்தில் வந்து இந்த எண்டுலேருந்து ஒரு லைன் இப்படி போகுது. நெக்ஸ்ட்டு இந்த எண்டுலேருந்து இப்படி ஒரு லைன் போகுது. அதாவது 2 சைட்லையுமே காமனாக போகணும் ஒரு லைன். அப்படி இருந்தாலே என்ன ஷார்ட்கட்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா, மொத்தம் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஏதாவது ஒரு சைடு பார்த்தா போதும். எவ்வளோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமோ அதை வந்து க்யூப் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும்.
அதாவது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்னது 8. ஸோ இந்த பிக்சரில் மொத்தம் 8 முக்கோணங்கள் இருக்குது. இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கார்னர்லேருந்து 2 போதா லைனு, நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து 2 லைன் போகுது. ஸோ காமனாக போகுது 2 கார்னர்லேருந்தும். இப்படி இருந்தால் என்ன பண்ணலான்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். டோட்டலாக எவ்வளோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமோ அதை வந்து க்யூப் பண்ணணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 27. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 27. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண வேணாம். சப்போஸ் இதே முக்கோணத்தில் இங்கே ஒரு லைன் போகுது, ஆனால் இங்கே வந்து 2 லைன் போகுதுன்னு வைங்களேன், இதை நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல வேறு மாதிரி ஆன்சர் பண்ணணும். இதே இப்படி முக்கோணம் இருந்துட்டு இங்கேயோ 2 லைன் போகுது, இங்கேயோ 2 லைன் போகுது, ஆனால் நடுவில் ஒரு லைன் வருது. இப்படி இருந்தால் இதையும் நீங்கள் வேறு மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை வச்சே 4-5 டைப் வந்து இருக்குது. எல்லா டைப்பும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் தான் இருக்கும். இந்த டாபிக் வந்து நமக்கு குரூப் 2 மெயின்ஸில் இருக்கும். குரூப் 2 மெயின்ஸ் பார்க்கும்போது இதை நல்லா டெப்த்தாகவே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓர் மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன? இப்போ இதை நீங்கள் எப்படி போடலான்னா, மரத்தோட உயரம் வந்து 2 வருஷம் என்னன்னு தெரியலை. இந்த மரம் வந்து ஒரு வருஷத்துக்கு 10% வளருதுன்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் எப்போவுமே 100 தான் பேஸாக வச்சு எடுக்கணும். அப்போ 10% வளருதுன்னா 110%. இதுவே 10% வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா 90%. ஸோ 110%. எத்தனை வருஷம்னா 2 வருஷம் வளருது. அப்படி 2 வருஷம் வந்து 110% போட்டுருவீங்க. ஏன்னா கொஷினில் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தற்போதைய உயரம் வந்து 847 சென்டிமீட்டர். இவ்வளோ. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ் இன்ட்டு 110 பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100 இன்ட்டு 110/100 ஈக்குவல் டு 847. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆகும், 0 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸை இங்கே காமனாக வச்சுட்டு 847 இன்ட்டு இந்த 10 மல்டிபிள் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 11 இன்ட்டு 11. இப்போ அகைன் கேன்சல் பண்ணாமா, 11 இன்ட்டு 77 தான் 847, திரும்ப 11 இன்ட்டு 7 தான் 77. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 700. அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தோட ஹைட் வந்து 700 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? கொஷினில் நமக்கு 2 டேட்டா இருக்குது. ஒன்று வந்து தள்ளுபடினா டிஸ்கவுண்ட்டு 20%. அடுத்த டேட்டா வந்து சேமிப்புனா சேவிங்ஸ், அது வந்து 25 ரூபா. இது ரெண்டுமே என்னென்னு லாஜிக்காக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போது ஒரு பெண்ணோட விலை வந்து 100 ரூபான்னு வைங்களேன் கடையில். அந்த ஷாப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்ணோட ரேட்டை வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க தள்ளுபடின்னு சொல்லி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பெண்ணை 80 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. இதில் நமக்கு 2 டேட்டா தெரியும். 100 ரூபா பெண்ணை வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா தள்ளுபடி எவ்வளோ ரூபா பண்ணியிருக்காங்க? 20 ரூபா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து 100 ரூபா பெண்ணை வந்து 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேமிச்சிருக்கீங்கன்னா 20 ரூபா சேமிச்சிருக்கீங்க. இதில் நமக்கு புரிய வேண்டியது வந்து தள்ளுபடியோட வேல்யூவும் சேமிப்போட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். அதாவது டிஸ்கவுண்ட்டும் சேவிங்ஸும் சேமாக தான் இருக்கும். இந்த கொஷினில் வந்து தள்ளுபடி 20% சொல்கிறாங்களா, இவர் சேமித்தது 25 ரூபான்னு சொல்கிறாங்களா, அப்போது இந்த 20% தான் அந்த 25 ரூபா. இதை வந்து எக்ஸாம்பிள் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இனிமேல் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மறக்காது. அப்போது 20%ஓட வேல்யூ தான் 25. அசல் விலை வந்து எப்போவுமே 100% தான் இருக்கும். அந்த ரெயின்கோட்டோட விலை வந்து 100%. இதுக்கு அடுத்து நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் போட்டால் ஆன்சர் வந்துடும். இந்த எக்ஸை வந்து இந்த சைடு மேலே மல்டிபிள் பண்ணலாமா? 20% இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 இங்கே மேலே மல்டிபிள் பண்ணிப்பீங்க. 100% இன்ட்டு 25. நெக்ஸ்ட்டு எக்ஸை காமனாக வச்சா 100% இன்ட்டு 25 டிவைடட் பை 20%. மேலேயும் கீழேயும் பர்சன்டேஜ் வரனால அது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 0 0 கேன்சல். 2 இன்ட்டு 5 10. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இந்த 5 இன்ட்டு 25 125. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த லாபம் நஷ்டம் டாபிக் வந்து நம்ம 8th மேக்ஸில் இருக்குது. 8th மேக்ஸில் லெசன் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 144√a மற்றும் 120a ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி டேஷ் ஆகும். அதாவது HCF. HCF ஆஃப் 144√a, 120a. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருங்க. 144க்கும் 120க்கும் HCF கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து சின்ன நம்பர்லேருந்தே கேன்சல் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு வந்து அப்போ தான் மிஸ்டேக் ஆகாது. ஃபஸ்ட்டு 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா? 2 இன்ட்டு 72 144, 2 இன்ட்டு 60 தான் 120. HCF பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கணும், அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரிங்களா? ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். இங்கே ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருந்தது, டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு திரும்ப 2 காமனாக இருக்குமா? 36 2 × 30 தான் 60. திரும்ப இந்த 36ம் 30யும் 2ல் கேன்சல் ஆகும். 2 × 18 2 × 15. திரும்ப இந்த 18ம் 15ம் 2ல் கேன்சல் ஆகாது. ஏன்னா 18 ஆகும், ஆனால் 15 ஆகாது. HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே காமனாக பண்ணணும். 2ல் ஆகாது, ஆனால் 3ல் ஆகும். 3 × 6 தானே 18. நெக்ஸ்ட்டு 3 × 5 15. இதுக்கு அடுத்து காமனாக இந்த 6ம் 5ம் எந்த நம்பர்லையுமே டிவைட் ஆகாது. ஸோ நம்மளோட HCF என்னென்னா இந்த 2 × 2 × 2 × 3. 2 × 2 × 2 × 3 வந்து 24. ஸோ 24 வந்து HCF. அப்போது ஆப்ஷன் சியும் டி எலிமினேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ரூட் ஏ இருக்குது, இங்கே வெறும் ஏ இருக்குது. இதில் எதை எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். HCF பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கேன்னா காமனாக ரெண்டுத்துலேயும் இருக்கிறது தான் எடுக்கணும். இல்லை வேறு என்ன டேட்டா நமக்கு தெரியணும்னா, இப்போ ரூட் 2யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அதாவது ரூட் ஆஃப் எனி வேல்யூ இன்ட்டு ரூட் ஆஃப் எனி வேல்யூ எக்ஸ் எடுத்தால் அந்த வேல்யூ கிடச்சிரும். இது தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2வை வந்து ரூட் 2 × ரூட் 2ன்னு எழுதலாமா? அதே கான்செப்ட் தான். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து ரூட் ஏன்னு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த செகண்டில் இருக்கிறத வந்து ரூட் ஏ × ரூட் ஏன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே ஏ இருக்குது. ஏவோட வேல்யூ வந்து ரூட் ஏ × ரூட் ஏன்னு நீங்கள் எழுதலாம். இப்போ HCF பொறுத்தவரைக்கும் என்னதுன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கணுமா? இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஏ தான் இருக்குது. ஸோ நம்மளோட HCF வந்து ரூட் ஏ, அவ்வளோதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ இதே சம்முக்கு வந்து எல்சிஎம் ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியலனா கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து இந்த எல்சிஎம் வச்சு இதே மாதிரி ஒரு சம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் லைட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும்? இதுதான் கொஷின். இது வந்து எங்கே இருக்குன்னா நேரம் மற்றும் வேலை டாபிக் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அதில் வந்து செயின் ரூல்னு சொல்லுவோம். நேரம் மற்றும் வேலையிலேயே மொத்தம் ஒரு 7 டைப் இருக்கும். அதில் ஒரு டைப் தான் செயின் ரூல். ஃபார்முலா வந்து M1 D1 = M2 D2. அதாவது M1 என்னென்னா நம்பர் ஆஃப் மென்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், இல்லைனா மொத்த ஆட்கள். D1னா மொத்த நாள், நம்பர் ஆஃப் டேஸ். அதே மாதிரி M2 D2 சேஞ்ச் ஆகும். இந்த ஃபார்முலாவில் M1 D1 M2 D2 இருக்கா? M1 D1 M2 D2 மேக்ஸிமமாக 3 டேட்டா வந்து கொடுத்துருவாங்க கொஷின்லேயே. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 12 ஃபார்மர்ஸ் இருக்காங்களா? 12 தான் M1, மொத்த ஆட்கள் 12. 49 நாட்களில் D1 49 டேஸ். நெக்ஸ்ட்டு M2 வந்து 21, D2 நமக்கு தெரியலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலா இதை அப்ளை பண்ணிங்கன்னா 12 × D1ஓட வேல்யூ வந்து 49 = 21 × D2. இதில் D2 மட்டும் நீங்கள் காமனாக வச்சுக்கோங்க. 12 × 49 / 21. இதில் இந்த 21ம் 49ம் 7ல் கேன்சல் ஆகுமா? 7 × 3 தான் 21, 7 × 7 49, திரும்ப 3 × 4 12. ஸோ D2ஓட வேல்யூ வந்து 7 × 4, 7 × 4 வந்து 28 டேஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குன்னு 28 டேஸ் வந்து போட்டுறக்கூடாது, அது வந்து தப்பு. இந்த கொஷினோட டிஃப்ரென்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா 12 பேர் வந்து 49 நாளில் இந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 21 பேர் வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. இப்படி கேட்டால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே என்ன கேட்டுறாங்கன்னா 21 பேர் வேலை செய்யும் போது எத்தனை வேலை நாட்கள் குறையும்னு கேட்குறாங்க. இந்த 2 கொஷினுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி கேட்டால் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 49 நாட்கள் இருந்தது, இப்போ வந்து 28 நாட்கள் இருக்கா? ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் வந்து 21 டேஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது 21 வேலை நாட்கள் குறையும். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி நாளை தரும் மிக சிறிய எண்ணை காண்க. இந்த டாபிக் வந்து LCM அண்ட் HCF. இந்த மாதிரி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து LCM கண்டுபிடிக்கணும். LCM ஆஃப் 254 508. ஃபஸ்ட்டு காமனாக 2 வந்து கேன்சல் பண்ணோம். 127, 254. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 127 இருக்குல்ல, இது வந்து ப்ரைம் நம்பர்னு வாங்க, பகாயன். பகாயன் இருந்தாலே அதை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த பகாயன் வந்து இந்த 2 3ன்னு எதுலேயுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 127 × 1 127, 127 × 2 வந்து 254. நம்ம வந்து இப்போது LCM கண்டுபிடிக்கிறோம். LCMக்கு HCFக்கும் இங்கே நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ HCF கேட்டாங்கன்னு வைங்களேன், ரெண்டுத்தையுமே காமனாக டிவைட் பண்ணுறதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அப்போது இந்த சம்மோட HCF வந்து 2 × 127, இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஆனால் LCM பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம். அதாவது இந்த 1 வந்து எதாலையும் கேன்சல் ஆகாது, ஆனால் இந்த 2 வந்து 2ஆலேயே கேன்சல் ஆகுமா? 2 × இந்த 1 அப்படியே வச்சுக்கணும். 2 × 1 2.
எல்சிஎம் வந்து இந்த மாதிரி 1 1ன்னு நீங்கள் வர வரைக்கும் கேன்சல் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நம்மளோட எல்சிஎம் வேல்யூ வந்து 2 × 127 × 2. சரிங்களா, இது 2 தான் எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து 508, அதாவது 127 × 2 × 2 பண்ணால் 1508 வரும். நெக்ஸ்ட் இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 4 தரணும், ரிமைண்டர் வந்து 4 தரணும். அப்படி இருக்கிற மிக சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷனில் சின்ன நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் வந்து 512 அது எடுங்க. அந்த 512 இந்த எல்சிஎம் எடுத்தோம்ல அதில் வந்து டிவைட் பண்ணணும். 508 508 × 1 வந்து 508. பேலன்ஸ் பாருங்கள், 512ல் 508 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4. கொஷினில் கரெக்டாக பேலன்ஸ் வந்து 4 தரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு 4 தந்துருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததே கரெக்ட் ஆப்ஷன் தான். ஆன்சர் வந்து ஏ தான். சப்போஸ் இந்த 512 வந்து ஆப்ஷன் டியில் இருந்தாலும் அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா கொஷினில் வந்து மிக சிறிய எண் தான் கேட்குறாங்க. 512ல் வந்து இந்த மாதிரி ரிமைண்டர் 4 தரலைன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன நம்பர் 762 வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி பார்க்கணும் 4 வருதான்னு. சரிங்களா, இதோட இந்த பார்ட்டில் வந்து கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.